நீங்கள் பார்க்குறது தான் ஃப்ரான்ஸோட ஃபுட்பால் ஸ்டேடியம். மக்களே, ஐஃபில் டவர் தெரியுது அவங்களுக்கு, ஆனால் அதில் வந்து ஸ்டோனில் மறைஞ்சிருக்கு. கரெக்டாக அந்த புகை வருதில்ல, அது பக்கம்தான் இருக்குது ஐஃபில் டவர். இப்போ அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வரலாம் நம்ம நெக்ஸ்ட் வீக். இங்கே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் சிக்னல் அங்கே போட்டால் பின்னாடி இருக்க 10வது கார் வந்து ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கே இது வரைக்கும் நான் ஒரு ஹார்ன் சவுண்டு கூட கேட்கவே இல்லை. யாரும் ஹார்னை அடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டேன் மக்களே. எனக்கு என்ன பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா, ஏரியா ரொம்பவே நீட்டாக இருக்குது. எல்லா ஸ்ட்ரீட்டுமே பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா ஸ்ட்ரீட்டும் பாருங்கள். எல்லா ஸ்டேஷன் வந்துவிட்டோம். நம்மளோட ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து 3. ஸோ அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், லாஸ்ட் போகணும். ஸோ இதில் சைடில் நம்பர் எழுதிருப்பாங்க. ஸோ நம்ம போகிற ட்ரெயின் வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம போகிற ட்ரெயின். ஓகே, உள்ளே ஏறிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ட்ரெயினுக்குள்ளே என்றாலும் ஹலோ ஆல். நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்கி அங்கேருந்து ஒரு கேப் பிடிச்சி பாரிஸ் மோன்பார்னைஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து ட்ரெயின் ஏறணும். அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இங்கே பாரிஸ் மோன்பார்னைஸ் அங்கேருந்து லாரோஷல் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போகும். அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 3 hours ட்ராவல் இருக்குது. 12:20 தான் ட்ராவல் டைம். அண்ட் 12:20 ஸ்டார்ட் ஆகி அங்கே ஒரு 3:45 அந்த டைமுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். ட்ரெயின் வந்து 12:20 சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம இந்தியாவில் இப்போ டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா 5 ஆக போகுது. 5 ஆக இன்னும் 5 minutes இருக்குது. ஸோ பாருங்கள். அண்ட் நமக்கு கிடைச்ச சீட்டு தான் ஜஸ்ட் செகண்ட் கிளாஸ். ஆக்சுவலாக செகண்ட் கிளாஸில் தான் புக் பண்ணேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 83 யூரோ ஆச்சு. நம்ம ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா 8,000 ரூபா வந்துடும். அண்டு இது கூட மேட்டரில் நான் வந்து கேப் புக் பண்ணேன் ஏர்போர்ட்லேருந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 80 யூரோ. ஓகே, இப்போ நம்ம வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத பற்றி பேசலாம். செலவு நான் பண்ணல, கம்பெனி செலவு தான். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஏர் ஃப்ரான்ஸ் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 40K மேலே ஆயிடுச்சு. பெங்களூர்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு நான் ஏர் ஃப்ரான்ஸ் அப்படின்ற ஒரு அந்த ஃப்ளைட்டில் தான் நான் வந்து ட்ராவல் பண்ணேன். டனலுக்குள்ளே போகிறதுனால காது அடைக்குது, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் காதில். ஓகே, அண்டு ஒன்ஸ் நான் ஏர்போர்ட்டில் இறக்குனதும் அங்கேருந்து கேப் மூலமாக தான் இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஸோ அது எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 80 யூரோ. அதாவது ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் அந்த 30 கிலோமீட்டர்ஸ்க்கு அவங்க 80 யூரோ. அண்ட் இங்கேருந்து நான் ட்ரெயின் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பார்க்கலாம், லாரோஷல் ஏதாவது நிறைய ஹிஸ்டாரிக் பிளேஸ்லாம் இருக்குன்னாங்க. ஸோ அதை நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம கிடச்ச சீட்டை பற்றி பேசலாம். ஸோ இது வந்து செகண்ட் கிளாஸ் சீட்டு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட் இருக்கும், இங்கே இருக்குது. ஸோ அதோட இருக்குது. வேறு என்ன இருக்குன்னா நார்மலாக புஷ்பேக் சீட் இல்லை, வேறு ஃபுட் ரெஸ்ட் ஒன்று இருக்குது. நார்மலாக அந்த ஆம் பேட், அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் இதுதான் ட்ரெயின் இன்டீரியர் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே நான் வந்து நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. அது ஸ்னோவாக என்னன்னு தெரியல, பாருங்கள். ஃபுல்லாக
பச்சை பச்சைன்னு தான் இருக்குது எல்லா இடமும் எங்கே பார்த்தாலும். அப்படி இல்லைன்னா வெறுசாக இருக்குது, அதில் வந்து ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. இங்கே கூட நிலத்தை வாங்கி போடலாம் போல இருக்குது. எல்லாம் சும்மா தான் கிடக்கு நிறைய நிலம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய நிலக்கு ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்குங்க. என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. இதில் ட்ரெயின் எப்படி, இந்த ட்ரெயின் வந்து ஒரு 200 km/h ஸ்பீடில் போகணும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அங்கே ட்ரெயின் டிக்கெட்லாம் எப்படி வேலிடேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரெயின் புக் பண்ணும்போது என்னன்னா QR கோட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஸோ அவங்க மொபைல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ நல்லாயிருக்கு ஃபஸ்ட் டைம். அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகுது அப்படின்னு தெரியணுமா? 294. ஸோ 300 hour போகும் அப்படின்ட்டு இருக்காங்க. 280 297. ஸோ இந்த ஸ்பீடில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 295. எங்கே பார்த்தாலும் தண்ணி தான் ஓடிக்கிட்டே இருக்குது. நல்லா மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது எல்லா இடத்துலையும். இங்கே ஒரு 4-5 விண்மில் தான் இருக்குது மொத்தமாகவே பார்த்தா. ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கே வந்து ஒரு கேப் பிடிச்சிட்டு நம்ம டேரெக்டாக ஹோட்டல் போயிடலாம். ஹோட்டலில் மீட் பண்ணலாம். பாய். நம்ம வந்த நேரமோ என்னமோ பயங்கர மழை பெஞ்சிட்டே இருக்கு வெளியில். கேப் போட்டிருக்கேன். எவ்வளோ கேட்டாங்கன்னா 13 euros கேட்டாங்க. இங்கேருந்து 10 நிமிஷம் தான் ட்ராவல். அநியாயங்க, ரொம்ப காசு. அப்புறம் இங்கே ஒரு கொடுமை என்னென்னா லிஃப்ட் இல்லை. ஏன்னா லக்கேஜ் 2 லக்கேஜ் அதிகமாக ஏதாவது லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே முடிஞ்சான் தூக்கிட்டு வர முடியாதுங்க. ஏன்னா ஸ்டெப்ஸு ஏறி இறங்கணும், ரொம்ப கஷ்டம். ஓகே, கேப் புக் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், ஹோட்டல் போகலாம். ஹோட்டலுக்கு போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம ரூமுக்கு தான் இருக்குது 412. ஸோ எல்லாம் லைட்டும் பார்த்திங்கன்னா சென்சார் பேஸ்ட் தான் ஆக்டிவேட் ஆகுது. பேக்கை தள்ளிட்டு வரேன். 4.2 பார்த்திங்கன்னா தெரியும் லைட் எல்லாமே பார்த்திங்கன்னா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா டேப் பண்ணியாச்சு. கார்டை டேப் பண்ண ஓப்பன் ஆகிடும். ஓகே கார்டை இப்போ உள்ளே வச்சிடாதீங்க. உள்ளே வச்சுட்டு போனிட்டிங்கன்னா முடிஞ்சிங்க. ஸோ பெட்டர் ஐ வில் டேக் ஆல் த லக்கேஜ் இன்சைடு. ஓகே ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நான் பவர் அப் லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதான் ரெஸ்ட் ரூம். ஓகே, டவல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டவல் கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லைன்னா முடிச்சு விட்டாங்கன்னு அர்த்தம். இந்த டவல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு மிரர் அண்டு இங்கே நம்மளோட பெட்டு அண்ட் வாட்டர் பாட்டில். ஓகே, கிளாஸ் பாட்டிலே கொடுத்துட்டாங்க. ஆனால் தண்ணி தான் இல்லை. தண்ணி வெளியில் வாங்கணும், காசு. நான் என்ன கேட்டேன்னா இங்கே வந்து கோக்கோட தண்ணி தான் காஸ்ட்லி அப்படின்னாங்க. அண்டு ஸோ இதான் நம்மளோட பெட். இனி 2 weeks ஸ்டே பண்ணுறதுக்கு. அண்டு இது என்னன்னு தெரில. ஓகே, ஸோ இதான் நம்மளுக்கு இங்கேருந்து வியூங்க. ஜஸ்ட்டு மழை பெய்யுது. ஸோ பெட்டர் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், தண்ணியெல்லாம் உள்ள வருது. ஓகே, இதுதான் இங்கேருந்து நம்மளோட இதிலேருந்து வியூ. ஸோ அங்கே தெரியுதில்ல, அதெல்லாம் யாட்ச். இந்த அங்கே இருக்குல்ல, இதெல்லாம் யாட்ச். ஸோ போகலாம். நம்ம பக்கத்துலேயே ஒரு அக்வேரியம் இருக்குது. நம்ம இந்த வீக்கெண்ட் போகலாம். இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீண்டும் பார்க்கிறேன். ஸோ
இனி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃப்ரான்ஸ், லைக் நான் இருக்க ஏரியாவை. அண்ட் நிறைய வீடியோஸ் வருது ஃப்ரான்ஸ். நம்ம வந்து ஐஃபில் டவர் போகிறோம் அண்ட் பக்கத்தில் இருக்க செயின் ரிவர். ஸோ இதெல்லாம் போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நம்மளோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பபாய்.